டாக்டர் சிவந்தி ஆதித்தனார் டீச்சர்ஸ் ட்ரைனிங் இன்ஸ்டிடியூட் திருச்செந்தூர் இந்த ஆண்டிற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. ஐந்து வயது சிறுமியை நாய்கள் கடித்ததன் எதிரொலியாக சென்னை பூங்கா கண்காணிப்பாளர்களுக்கு புதிய உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. உரிமம் பெற்ற தடுப்பூசி செலுத்தப்பட்ட வளர்ப்பு நாய்கள் மட்டுமே பூங்காவிற்குள் அனுமதிக்க வேண்டும். இதுபோன்ற பல உத்தரவுகள் பிறப்பிக்கப்பட்டுள்ளது. இதன் கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் ராமச்சந்திரன் இணைகிறார். ராமச்சந்திரன், வணக்கம். சிறுமியை நாய்கள் கடித்ததன் விவகாரத்தோட எதிரொலியா மாநகராட்சி என்னென்ன கட்டுப்பாடுகள் விதித்து உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது? விவரங்களை பதிவு செய்யலாம். வணக்கம். 5 வயது சிறுமியை நாய்கள் கடித்ததன் எதிரொலியாக சென்னையில் இருக்கக்கூடிய பூங்காக்களின் கண்காணிப்பாளருக்கு சென்னை மாநகராட்சி புதிய சுற்றறிக்கை விடுக்கப்பட்டது. குறிப்பாக சென்னை மாநகராட்சியை பொறுத்தவரை 120க்கும் மேற்பட்ட பூங்காக்கள் சென்னை மற்றும் புறநகர் பகுதியில் பராமரித்து வருகிறது. அதில் உரிமம் பெற்ற தடுப்பூசி செலுத்தப்பட்ட வளர்ப்பு நாய்கள் மட்டுமே பூங்காக்குள் அனுமதிக்க வேண்டும் எனவும், மேலும் வளர்ப்பு நாய்கள் கழுத்துக்கு சங்கிலி போட்டு வாயை மூடியும் அழைத்து வரப்பட வேண்டும் என்றும், அது மட்டுமல்லாமல் அப்படிப்பட்ட நாய்களுக்கு மட்டுமே பூங்காவுக்குள் அனுமதி அளிக்க வேண்டும் எனவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. அது மட்டுமல்லாமல் பூங்காவிற்குள் உள்ள குழந்தைகள் விளையாடக்கூடிய இடத்தில் நாய்களுக்கு அங்கு எடுத்துச் செல்வதற்கு அனுமதி இல்லை என்றும் திட்டவட்டமாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அது மட்டுமல்லாமல் ஒரு வளர்ப்பு நாயை மட்டும் பூங்காவில் கொண்டு வர வேண்டும் எனவும், இவை அனைத்தையும் அந்த பூங்காவின் காவலர்கள் கடுமையாக அமல்படுத்த வேண்டும் எனவும் அந்த சுற்றறிக்கையின் வாயிலாக அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இன்று முதல் இந்த சுற்றறிக்கை நடைமுறைக்கு வந்துள்ளதாகவும் சென்னை மாநகராட்சியின் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. விவரங்களுக்கு நன்றி ராமச்சந்திரன். டாக்டர் சிவந்தி ஆதித்தனார் டீச்சர்ஸ் ட்ரைனிங் இன்ஸ்டிடியூட் திருச்செந்தூர். அட்மிஷன் என்கொயரிக்கு கீழே உள்ள லிங்கை கிளிக் செய்யவும்.